அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சு விட்டு இன்னையோட பார்த்தீங்கன்னா 35 நாள் ஆகப்போகுது. கோழி குஞ்சு நல்லா வளர்ந்துட்டு வருது. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ள தீவன டப்பா சின்னது வச்சிருந்தேங்க. அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பெரிய டப்பால தீவனம் போட வச்சுக்கலாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, சின்ன டப்பால பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4, 5 டைம் போட வேண்டியதா இருக்கு. தீவனம் பார்த்தீங்கன்னா, அதுகளுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய டப்பா வச்சுட்டேங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது கோழி குஞ்சு 1, 2 கொத்துதா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி குஞ்சு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சுகள எல்லாத்தையுமே கொத்திட்டே இருந்தது. அதுக்கு மட்டும் புடிச்சு தனியா நம்ம சின்ன கிளிப்பு போட்டு விட்டோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு நேரம் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஏதாவது 1, 2 கொத்துதா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 4, 5 குஞ்சு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கோழி குஞ்சு படுத்துட்டு இருக்குது. அதுல போய் பார்த்தீங்கன்னா, கொத்திட்டே இருக்குது. அதுகளுக்கு புடிச்சு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா நம்ம கிளிப்ப மாட்டி விட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க. ஒரு கோழி குஞ்சு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கோழி குஞ்சு படுத்துட்டு இருக்குது. இது இந்த மாரி போய் அந்த முதுகுல இருக்கிற முடிய புடிச்சு பார்த்தீங்கன்னா, கொத்திட்டே இருக்கும். அதுக்கு இந்த ஒரு 4, 5 குஞ்சு இருந்தது. அதை புடிச்சு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கிளிப் மாட்டி நம்ம தனியா ரிங்க்ல போட்டோங்க. இந்த ஒவ்வொரு குஞ்சு பண்ற வேலை தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா குஞ்சுகளுக்குமே நம்மளுக்கு இந்த கொத்தர பிரச்சனைய கொண்டு வரும். ஏன்னா ஒரு குஞ்சு கொத்துச்சு அப்படின்னா, அந்த குஞ்ச பார்த்து 4, 5 குஞ்சு கொத்தறக்க ஆரம்பிச்சுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல